நான் அந்த இருதயத்தில் அமரட்டும். உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடு, உன் வீட்டுக்குள்ளே எனக்கு இடம் கொடு. வீட்டில் இடம் தருவியா? உன் பிஸ்னஸ் ஸ்தலத்தில் உன் கடையில் எனக்கு ஒரு இடம் தர்றியா? உடைய ஆஃபீஸில் எனக்கு ஒரு இடம் தரியா? நான் உன் கூட உட்காந்துருக்கிறேன். கடையில் உன் வியாபார ஸ்தலத்தில் நான் உட்காந்துருக்கிறேன், ஒரு இடம் கொடுக்குறியா? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர், நான் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா கடங்காரங்களாக வருவாங்க, பரவாயில்லையா? நான் என் ஆஃபீஸில் உட்கார்ந்தா கடங்காரங்களாக வருவாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் சில பரவாயில்ல, உன் கடன் இப்போ ஏன் கடன். அல்லேலூயா. உன் பிரச்சனை இப்போ ஏன் பிரச்சனை. நீ இப்போ என் பிள்ளையா மாறிட்டல, நீ எனக்கு இடம் கொடுத்தா நீ என் பிள்ளையா மாறிட்ட. You sacrifice so much for the people whom you love, yet they are never satisfied. And that's not even the worst part. They blame you when you are not. When the woman inside the house is negative, then the entire family will be negative. Everybody மாறிட்டல, நீ எனக்கு இடம் கொடுத்தா நீ என் பிள்ளையா மாறிட்ட. பிள்ளையனுடைய பாரம் தகப்பனுக்கு தானே சொந்தம். இப்போ பிள்ளை வெளியில் கடன் வாங்கிட்டான். கடன்காரன் யார்கிட்ட கேட்பான்? உன் பையன் என்கிட்ட வாங்கியிருக்கிறான், ஒழுங்க நீ கொடு அப்படின்னு. என் பையன் தானே வாங்கினா இப்படி பார்த்துக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே என் பையன் வாங்கினதை நான் பொறுப்படுத்துக்கிறேன், இனி கடன் கொடுக்காதப்பா, நான் பொறுப்படுத்திக்கொள்கிறேன், என் பையன் தானே. அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார். உன் பிரச்சனை அது என் பிரச்சனை, உன்னுடைய நெருக்கம் அது என்னுடைய நெருக்கம். உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு மட்டும் இடம் கொடு. உன் ஆஃபீஸில் இடம் கொடு, உங்க வீட்டுக்குள்ளே இடம் கொடு, உன் கடையில் இடம் கொடு. ஏசு உங்கள் கடைக்கு ஏற்றுக்கொள்வீங்களா? சில வியாபாரிகள் இருக்காங்க, வீடு வரைக்கும் ஓகே, வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறாங்க, பக்தியாக இருக்க, நானும் ஜெபிக்கிற ஆண்டவரே, கடைக்கெல்லாம் வராதுங்க. ஆஃபீஸுக்கெல்லாம் நீங்கள் வந்துடக்கூடாது ஆண்டவரே, எங்கள் ஆஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்படியா? அவர் சொல்லுவார், பிடிவாரமா, நீ போகிற இடம்லாம் நான் வருவேன், நீ இருக்கிற இடத்துலலாம் நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா. அவரை கூட்டி கொண்டு போய் ஆபீஸில் உட்கார வைங்க, அவரை கூட்டி கொண்டு போய் வியாபார ஸ்தலத்தில் உட்கார வைங்க. 2 பேர் பார்ட்னராக இருந்தா உங்க பார்ட்னர் எனி டைம் உங்களுடைய இடத்துக்குள்ள வர முடியும்ல. பார்ட்னராக இருக்கிற ஒரு ஆள் நீங்க ஆபீஸில் இருக்கீங்க, எப்போனாலும் உள்ள வரலாம்ல.